எக்ஸாம்பிள் சம் 1.11 என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு தெளிவான வார்த்தை கொடுத்துருக்காங்க. இஸ் கால்ட் அஸ் இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட் என்ன அர்த்தம்? நோ சொல்யூஷன். அப்ப என்ன அர்த்தம்? ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி எப்படி வராது? ஈக்குவலா வராது. அவ்வளவு சிம்பிள். அது வரணும். வந்துச்சுன்னா ரைட். ஷோ தட்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கம்மா. ஸோ 3 minus 2 6 minus 4. சரியா? ஸோ அடுத்து வேரியபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 10மா. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன பேரு? ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிமா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ ஏ கமா பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 minus 2 6 minus 4 கான்ஸ்டன்ட் நம்பர் 6 10. இப்போ சூசிங் த லீடிங் டயகனல் யாருமா? ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலமெண்ட். சரியா? இப்போ என்ன பண்ணுவோம்? வாட் இஸ் த ஆபரேஷன்? ரோ 2 gives ஸோ ரோ 2 இங்க ரோ 1. இப்போ ரோ 2ல 6 இருக்குதா? அப்போ இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி நடுவில் மைனஸ் போட்டா போதுமா இல்லையாப்பா? அப்போ ரோ 2 அப்படியே வச்சுங்கப்பா. வாட் இஸ் ஆன்சர்? 6 minus 4 10. இதை ஃபுல்லாக 2 ஆல பெருக்கிங்கப்பா. 6 minus 4 12. சைனை மாற்றணுமாப்பா? சைனை மாற்றிருப்பா. மைனஸ் plus minus. So what is the answer ma? 0 0 minus 2. அப்போ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சுங்க. 3 minus 2 6. செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 0 0 minus 2. சூசிங் த லீடிங் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட். இப்போ ரேங்க் பண்ணுமா இல்லையா பாரு. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் ஏ உடைய ஆன்சர்? 1 தான் வரும். ஏன்னா இந்த 4 எலிமெண்ட் தானே பார்க்கணும்பா. 4 எலிமெண்ட் தான் பார்க்கணும். ரேங்க் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, செகண்ட் ரோல என்ன கிடையாது, நமக்கு வந்து நம்பர்ஸ் கிடையாது, ஜீரோவா இருக்குது. அடுத்து ரேங்க் ஆஃப் ஏ கமா பி நீங்க பார்க்க சொல்ல ஃபர்ஸ்ட் ரோலையும் நம்பர் இருக்குது, செகண்ட் ரோலையும் நான் ஜீரோ நம்பர் இருக்குது. அப்ப இங்க 2 வந்துருமா இல்லையா? அப்ப இந்த இடத்துல ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் நாட் ஈக்குவல். அப்ப நாட் ஈக்குவல்னா the system is inconsistent. இது என்னவா இருக்கும்? inconsistent. ஆன்சர் வராது. அப்ப it has என்ன ஆன்சர் வரும் நமக்கு வந்து? no solution. இது என்ன கிடையாதுமா? ஆன்சர் கிடையாது. அப்ப it has no solution. அவன் show that சொன்னதுனால hence proved. ஸோ இதான் நம்ம தேவையான ஆன்சர்.